ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஃபோட்டோஷாப்போடைய அடுத்த டூல்ஸ் லேசோ டூலும் மேஜிக் வேன் டூலும் பார்க்கலாம். அடோப் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ண காலி இடத்துல டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஒரு ஆப்ஜெக்ட் ஃபைலை. அடுத்தது நியூவாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கு Ctrl+N கொடுத்து ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா லேசோ டூலும் செலெக்ஷன் டூல் தான். இதில் இருக்க ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி நம்ம இன்னொரு நியூ ஆப்ஜெக்ட் ஃபைலில் பேஸ்ட் பண்ண போகிறோம், எடுத்துகிட்டு போய் வைக்க போகிறோம். சரிங்களா? விண்டோஸில் போய் நான் அந்த கலர் லேயரும் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது லேசர் டூல் கிளிக் பண்ணுறது இருக்குங்களா, சைடில் கிளிக் பண்ணி ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். மவுஸ் ஒன்ஸ் பிடிச்சிங்கன்னா லாஸ்ட் வரையும் விடக்கூடாது. விட்டோன்னா பாதியிலே கட் ஆகிடும். ட்ரா பண்ணிவிட்டு அந்த மூவ் டூல் வச்சு அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ பாதி மட்டும் செலக்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். விட்டுட்டோன்னா பாதி எடுத்துகிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன்னா இவ்வளோதான் வரும். விட்டுட்டோன்னா எவ்வளோ செலக்ட் ஆகுதோ அது மட்டும் வரும். அடுத்து லேயர் டூலுக்கு போகிறேன். லேசோலேயே அடுத்த டூலுங்க செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். அது ஒரு பாயிண்ட்டாக வரும். ஒரு பாயிண்ட்டாக நம்ம ட்ராக் பண்ணி வரைஞ்சிக்கலாம். அதுவும் அதே தான், ட்ராக் பண்ணி வரைஞ்சிட்டு அப்புறமா மூவ் டூல் வச்சு இது வந்து நம்ம இதில் கொண்டு போய் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். மூவ் டூல் யூஸ் பண்ணி இதுலேருந்து அடுத்த ஃபைலுக்கு கொண்டு போய் வச்சுக்கிறோம். லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து மேக்னெட்டிக் டூல். இது வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும், அதுவாகவே லைன் ட்ரா பண்ணும். லாஸ்ட்டாக கொண்டு வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். மேக்னெட்டிக் டூல் வந்து ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் ஒரு கிளிக்லேயே அதுவே ட்ரா ஆகும். சரிங்களா? நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். அது பார்த்தீங்களா, அதுவே ஜஸ்ட் இழுத்திங்கன்னா போதும், அதுவே ட்ரா பண்ணி. இப்போ இந்தமாதிரி ஏதாச்சும் எரர் ஆகுதுன்னு வைங்களேன், பேக் ஸ்பேஸ் கொடுங்க. பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா கரெக்ட் பொசிஷனுக்கு அந்த பாயிண்டர் மூவ் ஆகும். இந்த மாதிரி ஆகிடுதா? இப்போ நம்ம பேக் ஸ்பேஸ் கொடுத்து அதை சரி பண்ணிடலாம். பேக் ஸ்பேஸ் கொடுத்தும் சரியாகலைன்னா Ctrl+Alt+Z கொடுத்தீங்கன்னா ப்ரீவியஸ் பொசிஷனுக்கு வந்துடும். மேக்னெட்டிக் டூலில் ஜஸ்ட் கிளிக் பண்ணி அதுவே ட்ரா ஆகும். நீங்கள் ஜஸ்ட் அப்படியே மவுஸை இழுத்தா போதும். கிளிக் பண்ண தேவையில்ல, லெஃப்ட் சைட் கிளிக் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் மவுஸை ஏற்ற மாதிரி இழுக்கணும், அவ்வளோதான். ட்ராக் பண்ணணும், அவ்வளோதான். செலக்ட் ஆகிடுச்சு. முடிச்சதுக்கப்புறம் நம்ம டபுள் கிளிக் பண்ணால் அது அப்படி ஸ்டாப் ஆகிடும். மூவ் டூல் எடுத்து அதுலேருந்து இது கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்தது மேஜிக் வேன் டூல். அந்த ஒயிட் லேயரை டபுள் கிளிக் பண்ணி இந்த பேக்ரவுண்ட் கலர் இருக்குது பார்த்திங்கன்னா, அதுக்கு ஏற்ற மாதிரி மாறும். Ctrl பேக் ஸ்பேஸ் கொடுத்தா எந்த கலர் செலக்ட் பண்ணணும் அந்த கலர் வரும். அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம 2 டூல் பார்த்தோம்.